பயங்கள் இருதயத்தில் இருக்குமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எதை குறிச்சு நீங்க பயப்பட வேண்டாம். இந்த இயேசு கிறிஸ்து எல்லா பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். பயத்திலிருந்து விடுதலையை எந்த மனிதனாலும் எங்கு போனாலும் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சும்மா போங்க தம்பி, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்ம முதலாவது வாசிச்சோம், யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா. உங்க இருதயம் எதை குறிச்சு கலங்க வேண்டாம். எதிர்காலத்தை குறிச்சு ஒரு பயம், இது என்ன ஆக போதோ, எப்படி நடக்க போதோ. சிலருக்குலாம் இந்த பயம் இருக்கும், நான் சாகரக்குள்ள இதெல்லாம் நிச்சயமா பாத்துருவீங்க. அநேக பேர் சொல்லலாம், என் பிள்ளை கல்யாணம் முடிக்காமே நான் செத்துருவேன் போல. இயேசுப்பா அப்படி ஒரு நாள் விட மாட்டார். இந்த இயேசுவை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா நீங்க எதை நினைச்சு நீங்க கேக்குறீங்களோ அதை நிச்சயமா உங்களை பார்க்க வைப்பார். அந்த இயேசுதான் இன்றைக்கு உங்களோடு கூட இந்த வார்த்தையில பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்துல நம்ம எதையோ நம்பி இருப்போம். இதை நம்பினா என் பிரச்சனை சரியா, என் சூழ்நிலை மாறிடும், இதை செஞ்சு பார்ப்போம் என் வியாதி மாறிடும், இங்க போய் பார்ப்போம் என் பிரச்சனை மாறிடும் சொல்லி எதேதோ காரியத்துல நம்ம ஈடுபட்டு இருக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட சொல்றாரு, நீ என்னைய நம்புன்னு. யார நம்பு? ஏசப்பாவை நம்புன்னு சொல்றாரு. ஏசப்பா வந்து சொல்றாரு, நீ என்ன நம்பு. அவர் நம்ம இடத்துல எதையுமே கேட்கல. இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட எதுவும் கேட்கல.